பண்ணிட்டேன். ஆமா எல்லோ. ஆனா எல்லாரும் பிங்க்லயே பண்ணிருக்கலாம். எல்லோ நீங்க ரொம்ப ரெண்டு டார்க்கா காம்பினேஷன்ல வேணும்னு சொல்லவே தான் நான் அப்படி பண்ணிட்டேன். கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்துக்குமா, ஒரு குட்டி வீடியோ மட்டும் பேசிட்டு போயிடுறேன். அழகா இருக்குமா, நல்லா இருக்கா, எதுவும் தெரியல, மண்டை தெரியல, கரெக்டாக இருக்கா, தெரியலையா, இப்போ தெரியுதா, ஓகேவா, ஆன் பண்ணிட்டியா? ஹாய் எல்லாமே வந்து மேரேஜ் அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. டேட் இஸ் எங்களுக்கும் சொல்லணும்னு ஆசை தான், சீக்கிரமாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அனிதாக்கு வந்து மேரேஜுக்கு வந்து நெயில் ஆர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிஹர்சல் பார்க்கலான்னு வந்திருக்கோம். அக்கா தான். அக்கா யாருன்னா எங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த ப்ளவுஸ், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அது எல்லாமே வீடியோ போடுறேன் பாருங்கள். உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் வந்து அவங்க நம்பர் நான் கொடுக்குறேன், அவங்க ஐடி நான் டேக் பண்ணுறேன். நீங்களும் வந்து டிஎம் பண்ணி அவங்கள கூப்பிடுங்க. கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க ஒரு 3 மாதம். இந்த அளவு தான் சிஸ்டர். இல்லை நீ போட்டு பார்க்கறதுனா கூட போட்டு பார்த்து. பிஸியா இருக்காங்க இப்போதைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஹாய். ஹாய். சரி நான் பண்றேம்மா. அனிதா ஃபோன் வைமா, சும்மா ஃபோன் பேசக்கூடாது. அம்மா எல்லாம் அதோட யாரை கட்டிடணும், இன்னும் 1 மாதம் தான் அம்மா எல்லாம். ரைட்டு பார்த்தல சிஸ்டர் கல்யாணம் ஆயிட்டு அது 9ஆம் மாதம் நீ வந்துக்கோ. பாவி மனசா பாரார்த்தி என்னென்னலாம் சொல்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்? அப்புறம் சரியா, சமம். சமம்லாம் கிடையாது. இது பிளேடு தான் நானே சொல்லிடுறேன் சிஸ்டர். பிளேட் வேணும் டக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப இது வலிக்குமே சிஸ்டர். நீங்க இல்லை நான் சும்மா சரன்னு பண்ணிடுவாங்க. இதெல்லாம் டைம் வேஸ்ட். ஐயோ கோட்டிங் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் அக்கா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீட்டில் கிளிப்பும் பிளேடும் கிடக்கு சுரண்டி எடுத்துருக்கேன். என்னோட கல்யாணத்தை பற்றியா ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அடி வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன். கல்யாணம் சொல்லி எப்படா பண்ணுவாங்கன்னு சொல்லி செப்டம்பர் 14 தான் மேரேஜ் வச்சுருந்தாங்க. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் சீக்கிரமா வச்சுட்டாங்க. மேரேஜுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அனிதாலாம் ட்ரெஸ் எடுத்தாச்சு தெரியுமா? அனிதாலாம் ட்ரெஸ் எடுத்துட்டாங்க, நான் தான் எடுக்கணும். இதில் வருது சிஸ்டர். அதான் சிஸ்டர் வந்துடும். ஆனால் நீங்கள் பயங்கர கோட்டிங் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சு நான் வரும்போதே இதை சொன்னி எடுத்துட்டு வந்துருப்பேனே. ஈஸியாக இருக்கும் சிஸ்டர் எடுக்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு வரல. அது ரொம்ப செய்யாதீங்க, கை கலரே அதுதான். இருடா அவங்க எப்படிதான் தேய்ச்சாலும் கொஞ்சமா கலர் கை கலரே அவ்வளோதான். நீங்கள் மேக்கப்பும் பண்ணுறீங்களா? ஆமாம், மெஹந்தி எல்லாமே. அதான் ரெண்டுமே நீங்களே பண்ணிட்டு இருப்பீங்க மேரேஜுக்கு. நான் செப்டம்பருக்கு அனுப்பிச்சு தான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். செப்டம்பர் தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். எனக்கு பாடி 27னா கூட கொஞ்சம் முன்னாடியே தானே போட்டோம் பாப்பா. ஆமாம் ப்ரோ, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. டாக்டரும் சொல்லியிருக்காங்க, எனக்கே சொன்னாங்க. உங்களுக்கே இன்னொரு இப்பயே எங்கள் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர். சொன்னாங்க எப்போ வேணாலும் டெலிவரி ரெடியாக இருந்துக்கோங்க சொல்லி தான் அமைச்சிருக்காங்க. ஜூன் 19 தான் அந்த டேட்லலாம் அப்படிலாம் நினைக்கிறேன். இப்போ மேரேஜ்னா எப்போ அன்றைக்கே பண்ணணுமா? ரிசப்ஷன் அன்றைக்கி? ரிசப்ஷனுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி கூட நம்ம பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கலர் ஃபேட் ஆகும். நல்லா இருக்கும். இது ஜெல் பாலிஷ் தானே, அதான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ நீ இப்போ போடுறாங்கல்ல, இது பாரு எத்தனை நாள் உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோ. 2 ஆண்டா இல்லை 1 ஆண்டு மட்டுமா சிஸ்டர்? இன்னைக்கு கரெக்ட் 2 ஆண்டா பண்ணலாம். 2 ஆண்டும் பண்ணலாம். 2 ஆண்டா பண்ணலாம். இப்போ இதுக்கு இப்போ வைக்கணுமா நெயில்? ஆமாம், கம்மியாக இருந்தால் இதுக்கு வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கு வேண்டாம், சும்மா இப்போ ஷேப் மட்டும் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், இதை க்ளீன் பண்ணிவிட்டு அத்தி என் கை கிட்டலாம் வந்துடாது, என்னாலே பார்க்க முடியும். இல்லைன்னா ஃபில்டர் போட்டுங்க. ஏன்னா கை ஃபேஸ்க்கோ எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குது.
அப்படியே நீங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க சிஸ்டர். சரி அவரும் வேலைக்கு அவங்க போயிட்டாரா? கொஞ்சம் கலரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆமா பார்த்துக்க ஆள் இல்ல. கண்டிப்பா. அவர் வேற பயப்படுறாரு தனியா விட்டு போக ஆமா. ஸ்டிச் ரிமூவ் பண்ணதுல. அனிதா மைக் வச்சிருக்க ஃபோன் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். மெல்ல முடியாம என்னக்கா உனக்கு வந்து சொல்றேன் என்னன்னா இருந்தாங்க கை ப்ரோமோஷன் எடுத்துருங்க சிஸ்டர். வச்சுட்டு அந்த ரொட்டி வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஓடிட்டே இருக்கேன். கல்யாணம் ஆரம்பிச்சதுல ஓடுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். ஒரே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு என் வாழ்க்கையில் படுற கஷ்டம் இருக்குது. ஒரே ஒரு பொண்ணை லவ் பண்ணி வாழ்க்கையில கஷ்டப்படுறியா? எங்க வாயேன். பொண்ணுனா ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணேன். சரி இன்னும் எத்தனை பொண்ணு வேணும் உனக்கு? ரொம்ப ஃபீல் பண்றப்பல இந்த பொண்ணுங்களே வேணாம். அக்கா இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம். பொண்ணே வேணாவா? கல்யாணம் கேன்சல். அப்ப எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? பொண்ணு பொண்ணே இல்லாம வேணாம், பையன் தான் வேணும். ஐயோ கண்ணு போறேன். இது என்ன சொல்வாங்க? என்னமோ சொல்ல. அந்த பையன்லாங்க எனக்கு கல்யாணம் ஆகி பையன் வேணும்னுங்க. அங்க பேர் பையன் செம்ம கியூட்டாகிறாங்க. அந்த மாதிரி பையன் வேணும்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணேன். சரி வீடியோ பாக்குறவங்க என்ன பையனா இருந்தா எங்க அண்ணோட பிடிச்சிருந்தா பையத்துக்கெல்லாம் போதில்ல. பேசுறது ஒரு பையன் தான். அது ஒரு ஆம்பளை தொண்டை. பொண்ணு எங்க அண்ணனுக்கு வந்து எங்க அண்ணன் என்ன பையனுக்கு பிடிச்சிருந்தா வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏய் நெயில் ஆட்டேடு எருமை என்னத்து எடுத்துனுக்குற நீ. ஐயோ ஒழுகுதோ சைடுல. ஒழுகுதா? கட் பண்ணிடுவீங்களா? ஆமா இல்ல ப்ரோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லல்ல. அதனால நெயில் அட்டாச் பண்ணிடுவேன். அட்டாச் அட்டாச் பண்ணிட்டா இது ஆயிடும். ஓகே ஓகே. ரெண்டு கையில இருந்து பண்ணணும்ல. காட்டுமா அந்த கை காட்டுமா, அழகா காட்டுமா. வாவ் செம்ம கியூட்டா இருக்குடா. ஆமா ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆயிருச்சா? ஸ்விம்மிங் பூல் போனா நான் அடிக்கிற வெயில்ல நல்லா போய் மல்லாக்க பார்த்து விடுதலை பாதியா? ஆமா கட் பண்ணிடுவேன். எதுவுமே பார்க்கலன்ற நான் என்ன பெருசா இருக்கு. இந்த அளவுக்கு இந்த இதுக்கு ஈக்குவலா நம்ம ஈக்குவலா எல்லாம் பண்ணிக்கலாம். அது கூட நான் பார்க்கல. ஏய் மக்கா படுங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துடணும். மாமங்கார ராத்திரி எல்லாம் மடியில தப்பு தப்பா பாடாத. பாடத்தன்னா பாடாத. அனிதா நீ வாய்ஸ்ல ஒரு பாட்டு பாட. ஐ டோன்ட் லைக். நான் இப்போ நெயில் ஆர்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கேன்ப்பா. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதுவா இருங்க.